டாக்டர் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். எஸ், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? எங்க ஃப்ரெண்ட் கோவிந்த்ங்கிறவன் சூசைட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நாங்க ஒரு நாள் அவனோட வீட்ல அவனோட பர்சனல் டைரி எடுத்து படிச்சோம். அதில் புரிஞ்சிக்க முடியாத சில விஷயங்கள் எழுதியிருக்கான். அவன் சில வருஷங்களுக்கு முன்னாடி டெல்லி போயிருந்தப்ப சந்திராங்கிறவன் சந்திச்சதாகவும், சந்திரா கோவிந்தோட தாட்ஸை ஒரு வருஷத்துக்கு மேலே மானிட்டர் பண்ணி கோவிந்த் மனசில் என்ன நினைச்சாலும் கண்டுபிடிச்சிருந்தாகவும் எழுதியிருக்கான். கோவிந்த் ஆஸ்திரேலியாவுக்கு ஃப்ளைட்டில் போகும்போது ஃப்ளைட்டில் நினைச்சதை கூட சந்திரா மானிட்டர் பண்ணி அவனுக்கு இமெயில் அனுப்புனதாகவும், கோவிந்த் அவன் மனசில் என்ன யோசிச்சாலும் அது உடனே சந்திராவுக்கு தெரியுதுன்னு டைரியில் எழுதியிருக்கான். அவனோட இமெயில் பாஸ்வேர்டை கூட சந்திரா கண்டுபிடிச்சதா டைரியில் எழுதியிருக்கான். இது எப்படி சார் சாத்தியம்? சரி, இதை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறேன். முதல்ல எலிகளை வச்சு இது நல்ல நோக்கங்களுக்கு பயன்படுங்கிறதுக்காக சில நாட்டு விஞ்ஞானிங்க இந்த ஆராய்ச்சியை பண்ணாங்க. இதை இங்கிலீஷில் டெலிபதி, டெலிகினிசிஸ், பிரெயின் நெட் இப்படி பல பேரில் சொல்லுவாங்க. இந்த நியூஸை பாருங்க. காலப்போக்கில் அது மனுஷங்களுக்கு எதிராக பயன்படுத்துகிற ஒன்றா பல இடங்களில் அது மாறிக்கிட்டே இருக்குது. இதுக்கு சம் டெமோ சீரிஸ் எங்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த சயின்ஸை இந்தியாவில் யாரும் ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கும்போது ஏதாவது விசுவல் டெமோ காட்டுங்கிறதுக்காக நானே இந்த டெமோவை இந்தியன்ஸை நடிக்க வச்சு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ரெடி பண்ணேன். சில நாடுகள் பர்பஸாகவே அந்த நாட்டை சேர்ந்த ஒரு சோல்ஜரை இன்னொரு நாட்டு ராணுவத்துக்கிட்ட மாட்டிக்க சொல்லி அவனை போர்க்கைதியாக கொண்டு போனப்புறம் அவங்ககிட்ட அவங்க என்னென்ன பேசுகிறாங்கன்னு அந்த போர்க்கைதியோட நாட்டை சேர்ந்தவங்க தங்களோட நாட்டில் இருந்துக்கிட்டே கண்டுபிடிச்சிடலாம். கண்டம் விட்டு கண்டம் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். கம் தி சைடு. You are in our prison for about a week and your death is confirmed. We have spies even in your intelligence department. We want you to know who are they, at least before your death. John and Daniel in your intelligence department. John and Daniel in our intelligence department are spies from this country. They have targeted our weapon factories and they will kill me today. You're going to die now. இது ஒரு சாம்பிள் தான். இதுக்கெல்லாம் எப்படி ட்ரைனிங் கொடுப்பாங்க? என்கிட்ட ஒரு ட்ரைனிங் டெமோ சிடி இருக்குது. அதை என் ஸ்டூடெண்ட்ஸோட ரெஃபரன்ஸ்க்காக ரெடி பண்ணேன். எழுதுறவங்க உங்களை நீங்கள் ஒரு ஒப்ஜெக்டை நினச்சி உங்களை பற்றி நினைக்காம இருங்க. நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதை கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் கையில் உள்ள பேரில் எழுதுங்க. நீங்கள் நினைக்கிறத நீங்கள் பேரில் எழுத போகிறதில்ல, வேற ஒருத்தர் நினைக்கிறத நீங்கள் பேரில் எழுத போகிறீங்க. உங்களுக்கு பின்னால் உட்கார்ந்துருக்கோன்னு நினைக்கிறத நீங்கள் எழுத போகிறீங்க. அவங்க ரொம்ப சந்தோஷத்திலேயோ வேறு ஏதாவது ஃபீலிங்கோடவோ எதை வேணாலும் நினைப்பாங்க. இங்கே 2 ட்ரைனர்ஸ் இருக்கிறதே மறந்துடுங்க. வேறு எங்கேயோ இருக்கிறதா நினச்சி ஃப்ரீ மைண்டோடு இருங்க. Tell me what you thought. Okay. Excellent. Now it's in the reverse.
இம்ப்ரூவ் யுவர் கான்சன்ட்ரேஷன். Earlier with 2 persons and now with 4 persons. You need more practice. ஓகே, குட். இந்த டெமோல ஒரு சத்தமில்லாத இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதுறத பத்தி பாத்தீங்க. அதே போல டிராஃபிக் அதிகமா இருக்கிற சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் உள்ள ரோடுகளையும் ட்ரைனிங் கொடுக்க முடியும். இதுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் ஒன்று தான் வழியா, வேற ஏதாவது வழி இருக்கா? எத்தனையோ நாட்டில் உள்ளவங்க இது ஒரு சயின்டிஃபிக் டெக்னிக்னு நினைக்கிறாங்க. ஆனா அது மட்டுமே உண்மை இல்ல. நான் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணதுல இந்தியன் ஏன்சியன்ட் மந்த்ராஸை யூஸ் பண்ணியும் இதை செயல்படுத்தலாம்னு ஓல்ட் ஸ்கிரிப்சர்ஸ்ல இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அதை சொல்லிக் கொடுக்க கூட இப்ப யாரும் ஆள் இல்ல. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அதை பத்தி கண்டுபிடிச்சு அவங்களா பிராக்டிஸ் பண்ணாதான் உண்டு. இன்னொரு விஷயம், இதை பிராக்டிஸ் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இதை மனுஷங்க கிட்ட மட்டும் இல்ல, மிருகங்கள் கிட்ட கூட பயன்படுத்தலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சந்திராவோட அட்ரஸ் டைரியில் இருக்குது. நம்ம உடனே டெல்லி போவோம். We are from Chennai. Want to meet Chandra. நான் தான் சந்திரா. உங்களுக்கு கோவிந்த தெரியுமா? எந்த கோவிந்த்? எனக்கு தெரியாதே. தெரியுமா தெரியாதா? தெரியும் தெரியும் தெரியும். அவனோட மைண்டை எதுக்கு மானிட்டர் பண்ண, எப்படி மானிட்டர் பண்ண? இந்த டெக்னிக்கை பற்றி முதல்ல என் ஃப்ரெண்டு பிரேம் கிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு தடவை அவருடைய வீட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன், கேளுங்க. ஒருத்தரோட உடம்புல ஹீட் அதிகமாக ஆக்கப்பட்டு ஒரு தடவை அவங்களோட மைண்டோட அக்சஸ் இந்த எக்யூப்மெண்ட்டுக்கு கிடச்சிச்சின்னா என்றைக்குமே அவங்களோட வாழ்நாள் முழுக்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு இன்னொருத்தர் இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம். உதாரணமாக ஒரு ரூமில் 10 பேர் உட்காந்துருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே அவங்க உடம்புல ஹீட் இன்க்ரீஸ் ஆகாது. ஆனால் அப்படி ஹீட் இன்க்ரீஸ் ஆனால் எந்த ஆளோட பாடியிலேருந்து ஒரு லெவலுக்கு மேலே ஹீட் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த ஆளோட மைண்ட் அக்சஸ் இந்த டிவைஸுக்கு கிடைக்கிற மாதிரி இதை வடிவமைச்சிருக்கோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எங்கள் கம்பெனி எம்ப்ளாயீஸையே அவங்களுக்கு தெரியாமல் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இந்த எக்யூப்மெண்ட் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் ரெடி ஆகல. வழக்கமாக கம்பெனிகளில் தப்பு பண்ணுற எம்ப்ளாயீஸை திட்டும்போது எம்ப்ளாயீஸ்க்கு கோவம் வரும். திரும்ப திரும்ப திட்டும்போது ரொம்ப கோவம் வரும். ரொம்ப கோவம் வரும்போது பாடியோட ஹீட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதை எங்களுக்கு சாதகமாக நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம். எங்கள் கம்பெனிக்கு பல யூனிட்ஸ் இருக்குது. எந்த யூனிட்ஸ் சேர்ந்தவங்க தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணுறாங்களோ விசாரிக்கிறதுக்காகவே ஒரு என்கொயரி டிபார்ட்மெண்ட்டை வச்சுக்கிட்டோம். அங்கே என்கொயரிக்கு வர எம்ப்ளாயிஸை விசாரிக்கும் போது அவங்கள ஒரு சேரில் உட்கார சொல்லுவோம். அது டெஸ்டிங் பர்பஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட சேர். நான் அப்போது என்கொயரி டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்து ரூமில் ஒரு டெம்பரேச்சர் ஃபைண்டோடையும் டெலிபதி எக்யூப்மெண்ட்டோடையும் இருந்து நான் என்னுடைய ரிசர்ச்சை நடத்துறது வழக்கம். டெம்பரேச்சர் ஒரு லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறம் டெலிபதி எக்யூப்மெண்ட்டில் என்னால் அவுட்புட்டை பார்க்க முடியும். லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியா இல்லை. என்ன உங்கள் எபிலிட்டி குறைஞ்சி போச்சா? சொல்லுங்க. இல்லை, இந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லையா? சொல்லுங்க. இல்ல இங்க சம்பளத்தை வாங்கிட்டு விசுவாசத்தை வேற எங்கேயாவது காட்டுறீங்களா? தேவையில்லாமல் என்னை கூப்பிட்டு தொல்லை பண்ணுறாங்க.
ஷிட். உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் சீக்கிரமாக தீர்ந்து போடுதே, ஏன்? அதெல்லாம் உண்மையாக தீர்ந்து போதா இல்லை காணாமல் போதா? இல்லை நீங்கள் தாராளமாக ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்களா? இல்லை நீங்கள் அதையெல்லாம் வெளியில் வேறு யாருக்காவது வித்துறீங்களா? இது மாதிரி மறுபடியும் நடக்கக்கூடாது. என்னையா புரியுதா உனக்கு? என்னையா பார்க்குற? எத்தனை தடவை ஒன்று சொல்லியிருக்கேன்? இஃப் ஹேப்பன் அகைன் யூ வில் பி சஸ்பெண்டட். இவங்களையெல்லாம் அரையணும் போல இருக்கு. ஷிட் ஷிட் ஷிட். டோன்ட் ஹேவ் எனி சென்ஸ். மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள். எத்தனை தடவை உங்களை ஏற்கனவே வார்ன் பண்ணியிருக்கோம். உங்கள் டியூட்டியை நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் கடமை இல்லையா? ஓ, இவன் கோவத்தை கட்டுப்படுத்துறானே. Increase more angry. Increase some more. டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, அவுட்புட் வர மாட்டேங்குது. ஓ ஷிட். இப்படித்தான் நாங்கள் எங்கள் கம்பெனி எம்ப்ளாய்ஸை யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணுறோம். அவங்க கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்தி மட்டும் இல்லை, வேறு மாதிரியும் நம்ம பழைய இந்தியன் ஏன்ஷியன்ட் ஸ்கிரிப்சர்ஸில் உள்ள மந்திரங்களை கூட ஒரு மனுஷன் பயன்படுத்தி அவன் இதை அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ உள்ள நவீன உலகத்தில் ஒவ்வொருத்தரும் மந்திரங்களை பயன்படுத்தி இதை செய்கிறது அவ்வளோ சாத்தியமானது கிடையாது. சரி, நீ எப்படி கோவிந்த மானிட்டர் பண்ணன்னு சொல்லு. பிரேம் கிட்ட பேசிட்டு வந்தப்புறம் நான் ஏன்ஷியன் ஸ்கிரிப்டரை பற்றி நிறைய ஆராய ஆரம்பித்தேன். டெலிபதி ப்ராக்டிஸ் சம்மந்தப்பட்ட முழு மந்திரங்களும் எனக்கு உடனே கிடைக்கல. பல ஸ்டேட்லேயும் தேடினேன், கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிது. அதையெல்லாம் எப்படி உச்சரிக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நானே பல விதங்களில் மாற்றி மாற்றி உச்சரித்து பார்த்து பல நாட்களாக தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராக்டிஸ் எனக்கு பழகிடுச்சு. அதுக்காக என் உடலை ரொம்ப வருத்திக்கிட்டேன். ஆரம்பத்தில் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நாளாக நாளாக அது எனக்கு பழகிடுச்சு. முதல்ல இதை ஒரு நாய்கிட்ட தான் அப்ளை பண்ணி பார்த்தேன். Look here. Walk towards the tree. Sit there. Look here. Go and sit in your old place.
அதுக்கப்புறம் பல தடவை நாய்ங்ககிட்டயும் ரேபிட்ஸ் கிட்டயும் அப்ளை பண்ணி பார்த்தேன். ஒரு தடவை கோவிந்த் டெல்லி வந்திருந்தப்ப அவன் எங்கள் ரூமில் தான் தங்கினான். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அவனோட இருந்தோம். அப்போது ஒரு விளையாட்டாக அவனுக்கு கோபம் மூட்டி அவனோட மைண்டை ஆக்சஸ் பண்ணணும். Wash my dresses, man. Wash my dishes too. Hey. I kick you. நீங்கள் கேட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதெல்லாம் ஒரு விளையாட்டாக தான் செஞ்சேன். என்ன விளையாட்டா செஞ்சியா? இதனால ஒரு அப்பாவியோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இன்னும் உயிரோட விட்டா இதை இன்னும் பல பேருக்கு சொல்லிக் கொடுப்பேன். உன்னோட மகனுக்கோ இல்லை மகளுக்கோ சொல்லிக் கொடுப்பேன். அவங்க இது வேற யாருக்கு எதிராகவோ இது அடுத்த 50 வருஷத்துக்கு அப்புறமோ அடுத்த 100 வருஷத்துக்கு அப்புறமா பயன்படுத்துவாங்க. ராம், டோன்ட் டூ. உன்னை கொல்றது குத்தம் கிடையாது. அது சமுதாயத்துக்கு செய்கிற சேவை. நோ மிஸ்டேக் இன் கில்லிங் யூ.